ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் டு ஜர்னி வித் மருது. இன்னைக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பிராங்க் பண்ண போகிறோம் ஏப்ரல் 1ன்றதுனால. ஸோ சினிமாவில் அப்சசிவாக இருக்கிற ஒரு பர்சனுக்கு நம்ம கால் பண்ண போகிறோம். நம்மளுடைய ஃப்ரெண்டு தான் அவர். ஸோ கால் பண்ணி ஒரு ஃபன்னுக்காக தான் பிராங்க் பண்ண போகிறோம், யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக அல்ல. ஸோ வாங்க பார்க்கலாம். ஹலோ, சொல்லுங்க சார். ஓ வருமாவா? ஆமாங்க சார். என்னப்பா ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்க மாட்டியா நீ? இல்லைங்க சார், இங்க வீட்டுல பேசிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே. அதான் சார். சாரி சார். இல்லை, ஆக்சுவலி உங்கள் ஃப்ரெண்டு தான் நம்பர் கொடுத்தாரு. நானும் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்கள் ஃபோனை எடுக்க மாட்டீங்க. சினிமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்கள்? ஆமாங்க சார். ஓகே, அதான் சொன்னார் உங்கள் ஃப்ரெண்டு. ஆக்சுவலி அதுதான் சார். என்ன என்ன ஆக்டிங் பண்ணுவீங்க? என்ன டைப் ஆஃப் ஆக்டிங் பண்ணுவீங்க நீங்கள்? சார் இப்போ நார்மலா நம்ம மூவிஸ் பார்ப்போம் சார். ஓகே, அது மாதிரி ஏதாவது சும்மா எடுத்து பண்ணுவேன். அப்புறம் ரீல்ஸ் இது மாதிரி ஏதாவது சும்மா போட்டு பார்த்துருக்கிறேன். ஓகே. அதான் மிஸ்டர் வர்மா, என்ன டைப் ஆஃப் ஆக்டிங் நீங்க பண்ணுவீங்க? சார் இப்போ ஒரு டைலாக் கொடுத்து அப்படியே நீங்க ஏதோ சீன் பண்ண சொன்னீங்கன்னா பண்ணுவேன் சார். ஓகே வர்மா, நீங்க டைலாக் எல்லாம் சீன் பண்ணுவீங்க. என்ன டைப் ஆஃப் ஆக்டிங் நீங்க பண்ண போறீங்க? ஆக்சுவலி ஒரு நல்ல ஏதாவது ஸ்டோரி சொல்லலாம் சார். ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி இருந்ததுன்னா பண்ணலாம் சார். நீங்க ஸ்டோரி பண்ண போறீங்க, அதெல்லாம் ஓகே. நீங்க என்ன டைப் ஆஃப் ஆக்டிங் வந்து நீங்க பண்ணுவீங்க? அதான் சார், உங்களுக்கு ஆக்டிங் பத்தி தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இல்ல, உங்க ஃப்ரெண்ட் உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தாரு, நீங்க வந்து ரீல்ஸ் எல்லாம் பண்றீங்க இன்ஸ்டாகிராம்ல அப்படின்னு. இப்போ நான் பாத்தீங்கன்னா இந்த மிரர் முன்னாடி ஆக்ட் பண்ணிருக்கேன். என்னது மிரர் ஆக்ட் பண்ணி பாத்துருக்கேன் சார். பாத்துருக்கேன். ஓகே வர்மா, மிரர் முன்னாடி எல்லாருமே பண்றதா. நீங்க என்ன டைப் ஆஃப் ஆக்டிங், மெத்தட் ஆக்டிங்கா இல்ல ஸ்டான்ஸ்லெஸ்கி மெத்தடா இல்ல வந்து என்ன டைப் ஆஃப் ஆக்டிங் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? செக்கோவ் மெத்தடா இல்ல? ஹலோ சார், சொல்லுங்க சார். என்ன டைப் ஆஃப் ஆக்டிங் சொன்னீங்க? மெத்தட் சார், மெத்தட் ஆக்டிங். என்ன மெத்தட்? இல்ல சார், அதான் சார், இப்போ ஒரு சீன் ஒண்ணு சொல்லி அவங்க என்ன சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உள்வாங்கி அது அப்படியே பண்றது சார். என்ன உள்வாங்கி? புரியலையே. இல்ல சார், இப்போ நீங்க சீன் சொல்றீங்க. ஓகே, அந்த சீன் நான் உள்வாங்கி அது எப்படி பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி. சரி ஓகே, ஒன்னு உள்வாங்கி நீங்க பண்ணி காட்டுங்க பார்க்கலாம். சரிங்க சார். இப்போ வந்து ஒரு ஒரு பொண்ணு இருக்கா சார். ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா ஓகே, அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. அவங்க ஆனா எதுவும் கண்டுக்கல. அது எப்படின்னா சொல்றேன் சார். ஒரு பொண்ணியா எல்லாம் மனசு இல்ல, அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, அதுக்கு எது கோவப்படுவா எது சந்தோஷப்படுவா தெரிஞ்சிருக்கணும்ல. அவ அம்மைக்கு தெரியல, கூட படிக்கிற ஃப்ரெண்டுகளுக்கு தெரியல, கட்டிங் போட தெரியல, யாரை கேட்டா தெரியும். இது ஒரு சீன் சார். இது வந்து இந்த ஒரு இப்ப என்ன ஆக்ட் பண்ணீங்க? நீங்க ஆக்ட் பண்ணீங்களா? இல்ல ஆக்ட் பண்ணி காமிச்சிங்களா இப்போ? இல்ல சார், அந்த சீன் அப்படியே சொல்லிட்டா அது வேற ஆக்டும் பண்ண சார். சரி, வேற டைலாக் ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். உள்வாங்கி பண்ணி காட்டுங்க பார்க்கலாம். ஓகே சார். ஏதாவது ஊத்துனா எப்படி எப்படின்னு தெரியுமாடா? விளக்கெண்ணெய் ஊத்துனா நின்று எரியும், விளையாட்டு நல்லா எரியும், மண்ணெண்ணெய் ஊத்துனா மொத்தம் எரியும், தேங்காய் ஊத்துனா தெளிவா எரியும், ஆச்சு ஊத்துனா அப்படியே எரியும், டீசல் ஊத்துனா அப்படி இப்படி எரியும், பெட்ரோல் ஊத்துனா இப்படிதான் பக்குன்னு எரியும். நீங்க கேப்டன் விஜயகாந்த் சார் மாதிரி ட்ரை பண்றீங்களா? இல்ல சார், எனக்கு வரதா அப்படி பண்றேன் சார். நல்லா பண்ணீங்க வருமா. ஒன்ஸ் மோர் எங்களுக்காக பண்ண முடியுமா அந்த டைலாக்? நல்லா பண்றீங்க. நல்லா பண்ணுங்க. ஓகே சார், திரும்ப போறோம் சார். பண்ணுங்க. ஏதாவது ஊத்துனா எப்படி தெரியுமாடா? விளக்கெண்ணெய் ஊத்துனா நின்று எரியும், நிறைய ஊத்துனா நல்லா எரியும், மண்ணெண்ணெய் ஊத்துனா மொத்தம் எரியும், தேங்காய் ஊத்துனா தெளிவா எரியும், ஆச்சு ஊத்துனா அப்படியே எரியும், டீசல் ஊத்துனா அப்படி எரியும், பெட்ரோல் ஊத்துனா இப்படிதான் பக்குன்னு எரியும். ஏன் சிரிச்சுட்டே பண்றீங்க நீங்க?
பிடிக்கும் சார். இல்ல சிரிப்பு வரக்கூடாது. அது அது வந்து ஒரு கெத்தா சொல்ல வேண்டிய டைலாக் சிரிச்சுட்டே பண்றீங்களே. சார் திரும்ப சொல்றேன் சார். சரி இல்ல வேற டைலாக் சொல்லுங்க. அந்த டைலாக் ஓகே. வேற டைலாக் சொல்லுங்க. சார் ஏய் நீ யாராரு எவனாரு அதே பிரச்சனை இல்ல, வாழ தொட்டான் அதான் அடிச்ச. என்ன படம் டைலாக் இது? சார் பையா சார். ஐயா ஓகே. வேற என்ன லெங்தா ஒரு கொஞ்சம் எமோஷனலா கனெக்ட் ஆகணும். எனக்கு கனெக்டே ஆக மாட்டேங்குது. சரிங்க சார். ஏய் ஆண்டனி அருவி கட்ட கட்ட வேப்ப மரத்து பட்ட பட்டண பூரா சுத்தி வந்த பச்சை மகன் கொட்ட. இது ஏய் என்ன டான் டைலாக் இது? ஜாக்கி பாண்டியன் டான் ஜாக்கி பாண்டியன். அது என்னடா எது செஞ்சாலும் நல்லது கெட்டது, நல்லதுனா நல்லது கெட்டதுனா கெட்டது. யார் மாதிரி பண்றீங்க? என்ஜே சூர்யா சார் மாதிரியா? ஆமா சார் சார் சார். அதுக்கே ஏதோ வயசான தாத்தா மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, புரியலையே. இல்லைங்க சார். சார் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த போர்ஸா சொல்லுங்க சார். லென்த்தியா இருக்கும்ல என்ன சொல்லுங்க? லென்த்தியா சார் நேரம் ஆகாது. ஓகே ஓகே சரி, நான் ஒரு சீன் சொல்றேன், நீங்க வந்து அதை உள்வாங்கி என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றீங்களா? சொல்லுங்க சார். நீங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க. என்ன வயசு ஆகுது உங்களுக்கு ஆக்சுவலி? சார் 29 சார். 29ஆ? ஆமாங்க. 29 ஏஜ் ஆகுது, இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? சார் இல்ல சார், நான் இப்பதான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சார். ஓகே. ஸ்கூல் பையன் கேரக்டர்லாம் உங்களுக்கு வருமா? நடிப்பீங்களா அந்த மாதிரி சொன்னா? பண்ணலாம் சார். சரி, நீங்க ஸ்கூல்ல இருக்கீங்க, ஓகேங்க சார். பிரேக்ல வெளியே போயிட்டு வரீங்க, உங்க லஞ்ச் பாக்ஸ் எடுத்து பசங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நீங்க என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? என்ன டைலாக் பேசுவீங்க அவங்க கிட்ட? எப்படி உங்க கோபத்தை வெளிப்படுத்துவீங்க? சார் ஃப்ரெண்டா அந்த அந்த இடத்துல ஃப்ரெண்டா இருந்தானா, ஏண்டா கேட்டு நானே கொடுத்து பண்ணடா, ஏடா அப்படி பண்ணிட்டேன். இதே நம்ம பிடிக்க என்ன பண்ணது, இவனே கேட்டான் சார், யாரை கேட்டா சொல்றா, கையை வெட்டுறான், யாரை கேட்ட சொல்றான். இதான் சார். ஓகே. அது ஏன் தம்பி ஃப்ரெண்டா இருந்தா எல்லாருமே ஒண்ணுதானே, ஏன் ஈக்குவலா பார்க்க மாட்டீங்க? அப்படி இல்லை சார், ஈக்குவல் சார். அப்படி சார் இப்போ ஃப்ரெண்டா இப்போ எல்லாமே ஃப்ரெண்டா இருந்தா ஓகே. இப்போ அதே சில பேர் நான் போனா, இப்போ நான் சொல்றேன் சார் என் லைஃப் அந்த சொல்றேன் சார். நான் ஸ்கூல் படிக்கும்போது பாத்தீங்கன்னா சார், இப்ப என்ன பண்ணுவோம் நம்மள வந்து நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது ஈவனா இருந்துச்சு. நான் உட்காந்து தம்பி தம்பி இந்த கதை லெங்த் வேணும். கேட்டதுக்கு மட்டும் ஒரே வார்த்தையில பதில சொல்லு. சரிங்க சார். இல்ல சார், நாம உட்காந்து படிச்சுட்டு இருப்போம், பின்னாடி தோட்டம் குத்திட்டு இருப்போம். அப்ப அவன் எப்படி சரி நமக்கு ஈவனா இருப்பான், அப்ப நம்மள டிஸ்டர்ப் பண்றான். அப்ப அது மாதிரி ஆளுங்க தான் நான் இப்படி சொல்லலாம் அப்படின்னு நானே வந்து சொல்றேன் சார். இல்ல தம்பி, அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்ததுக்கு சண்டை போடுவீங்களா? சரி சார், சண்டை போடல சார். ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி எடுத்துக்கடா சாப்பிட்றான், ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நம்ம சாப்பிட்றதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். இப்போ நமக்கு தெரியாமலே சில பேர் பாத்தீங்கன்னா அதை எடுத்து சாப்பிடுவாங்க, இதை இருப்பாங்க. நாம அப்படியே வந்து சரி ஒன் டே அட்ஜஸ்ட் பண்ணலாம், சூடா சாப்பிட்டு போட்டு ஓகே விடுறாரு சொல்றத அவன் எடுத்துட்டே இருந்தானா நான் எப்படி சாப்பிட முடியும்? சரி ஓகே. சரி, எத்தனை வருஷமா ஆக்டிங் ட்ரை பண்றீங்க நீங்க? ஒரு வருஷமாவா? ஆமா சார், இப்பதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் புதுசா. ஓகே. சினிமாக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? என்ன வந்து அதுக்காக ஒர்க் பண்ணிருக்கீங்க? சினிமாக்காக சார்? ஆமா. இல்ல சார், இல்ல சார், சினிமாக்காக நான் நிறைய படங்கள் பார்த்திருக்கேன். ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்கேன், ஒரு சில படம் இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்கேன். என்ன படம் இன்ஸ்பிரேஷன் ஆச்சு? ஒரு சீன் இருக்கும், அதை நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்போம், இந்த மாதிரி இருக்கு நம்ம எடுத்து பண்ணா அப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருந்து ஒரு எனக்கு கல்வி வந்துருச்சு. நான் வந்து எங்க வீட்டுல சொல்லுவாங்க, சின்ன வயசுல நீ குழந்தை இருக்கும் போது நீ வந்து பாட்டு போட்டா நீ டான்ஸ் ஆடுவ. தம்பி எல்லாருமே பாட்டு போட்டா டான்ஸ் ஆடுவாங்க தான், அதுக்காக சினிமா பாத்தியா? அது இல்ல சார், அது அந்த இல்ல எப்பயும் அதே மாதிரி நான் சின்ன வயசுல போடுறது பாத்தீங்கன்னா என் கையில கேசட்ஸ் இருக்காங்க. அப்ப நம்ம 90s கிட்ஸ்னால பாத்தீங்கன்னா அந்த டேப் ரெக்கார்ட்ல போட்டு அந்த கேசட்ஸ் வச்சிருப்பேன். அது எப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லுவேன். இப்போ இந்த வீட்டுல சொல்லிருக்காங்க சார், அதனால அது வந்து எனக்கு அப்படியே. தம்பி ரீசன் வந்து வேலிடான ரீசன் சொல்லு, எதுக்காக சினிமாக்கு வரணும்னு ஆசைப்படுற?
சார் எதுக்காக சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன்? ஒரு நல்ல கருத்து உள்ள படமா மக்களுக்கு கொடுக்கணும் சார். இல்ல அதெல்லாம் கிடையாது. நீ எதுக்காக சினிமாவுக்கு வரணும் தெளிவான ரீசன் சொல்லு. நான் இவங்க கூட நடிக்க வரேன், இவங்களை வந்து நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கு, அவங்க கூட ஒரு வாட்டினாச்சும் நடிக்கணும், அந்த மாதிரி எதுக்காக நீங்க சினிமாவுக்கு வரீங்க? சார் இருக்கு சார், அது இருக்கு சார். சொல்லுங்க. அன்பு இருக்கு சார். எனக்கு வந்து சூர்யா கூட, ஓகே, அப்புறம் தமன்னா பாட்டியா. ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வாங்க. சூர்யா சார் கூடயா இல்ல தமன்னா மேடம் கூடயா? ஸ்ட்ரைட்டா ஓப்பனா பேசுங்க சார். 2 பேருக்கும் தான் சார். இல்ல உண்மையை சொல்லுங்க. சரிங்க சார். தமன்னா பாட்டியா சார். வாட்? தமன்னா பாட்டியா சார். அப்பயும் சூர்யா சார்னு போய் சொல்றீங்க சார்? சொல்லிச்சுவா சார். ஆக்சுவலா எனக்கு அதுல ஆசை சார். 2 பேரும் பிடிக்கும். அதான் சரி நான் சொன்னேன். நீங்க யார ஒருத்தர் சொல்றீங்க. சரி எனக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவரை சொல்லிட்டேன். சரி, எதுக்காக தமன்னா மேடம் கூட நீங்க நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சார் ஆக்சுவலா எனக்கு ஒரு ரொம்ப நாள் கனவு இருந்துச்சு சார். ஏன்னா அது வந்து எனக்கு ரொம்ப நாளாவே நான் படம் பண்ணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஓப்பனா பேசுங்க, அதுவும் நினைக்க மாட்டேன். ஓப்பனா சொல்லுங்க, எல்லாருக்குமே இருக்கிறதா சொல்லுங்க. சார் இல்ல சார், அதான் சார், அதான் சார். எதுக்காக தமன்னா மேடம் கூட நடிக்க ஆசைப்படுறீங்க? சார் எனக்கு பிடிக்கும் சார். அவங்க எப்படி சொல்றேன் சார், நான் ஓப்பனா சொல்றேன் சார். இல்ல சார், சார் அவங்க படங்கள் என்கிட்ட எப்பயுமே இருக்கும். யார் படங்கள் இருக்கோ அவங்க படம் கண்டிப்பா இருக்கும். ஓகே, நான் நிறைய படம் பாத்திருக்கேன். ஸ்டார்டிங்ல பாத்திருக்கேன். இப்ப இல்ல 2006. ஆனா அதுக்கு முன்னாடி 2005 படம் பண்ணிருக்காங்க. அவங்க யாரு, அவங்க ஹிஸ்டரி என்ன எல்லாமே தெரியும் சார். டோட்டல். ஓகே. நீங்க வந்து இந்த கலாட்டா ஃபேன்ஸ் மீட்ல போயிட்டு அவங்களுக்கு ரோஸ் கொடுத்தீங்களா? ஆமா சார். நியூஸ் வந்தது, அதான் கேட்டேன். ஆமா சார், கொடுத்தேன் சார். எதுக்காக கொடுத்தீங்க? சார் எனக்கு பிடிக்கும் சார் அவங்கள, அதான் கொடுத்துருக்கேன் சார். ஓப்பனா பேசுங்க. எனக்கு பிடிக்கும் சார், அதான் சார் கொடுத்துறாரு. ஓகே, அவங்க தீவிர ரசிகனா நீங்க? சரி, ரசிகனுக்கும் மேல வச்சுக்கிட்டேன். ரசிகனுக்கு மேலன்னா பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா ரசகுல்லா சார். ரொம்ப தெரியல. வாட்? இல்ல சார், எனக்கு தீவிர ஃபேன் சொன்னா அது ரொம்ப பிடிக்கும் சார். எப்படின்னா உங்க ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, நீங்க உண்மையே சொல்லலாம். உண்மையை சொல்லுவீங்க, நான் எதிர்பார்க்கறேன், நீங்க சொல்ல மாட்டீங்க. அதான் சார், அவன் என்ன சொல்லிருக்கா அதேதான் பிடிக்கும். அதான் சார் பிடிக்கும்னு. ஓகே, சொல்ல மாட்டீங்க சார். அப்படில்ல சார், உண்மையுமே பிடிக்கும் சார் எனக்கு. நீங்க சொன்னாதான் நாங்க அதுக்கேத்த மாதிரி நாங்க ஏதாவது பண்ண முடியும் உங்களுக்காக. சார் ஆக்சுவலா சார் எனக்கு பிடிக்கும், அதுக்காக. இல்ல சொல்லுங்க, அது ஓப்பனா பேசுங்க. சார் பேச்சு சார், அதான் சார், வேலை சார். சரி, ஓகே. இப்போ வந்து நீங்க எதுக்காக ஹீரோ ஆகணும்னு சினிமாக்கு வர்றீங்களா, இல்ல காமெடினா, இல்ல வில்லனா, எது உங்களுக்கு வேணும்? இல்ல சார், எனக்கு அவங்க என்ன சார் நீங்க என்ன கொண்டாந்து சார். ஏன்னா எடுத்தோடனே வந்து கொடுக்க மாட்டாங்க தெரியும். இல்லப்பா, நீங்க வந்து கேட்கும் போது நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் அதுக்கேத்த மாதிரி நாங்க பிளான் பண்ண முடியும். என்ன வேணா கொடுனா வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல கூட்டத்துல நிக்கிற கேரக்டர் கொடுப்போம், பரவாயில்லையா? சார் நீங்க வேற அட்மாஸ்பியர்ல தான் நீங்க நிக்கணும், பரவாயில்லையா? கேட்கும் போது ஆமா ஹீரோ ஆக போறேன், வில்லன் ஆக போறேன்னு ஓப்பனா சொன்னாதான் உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நீங்க என்ன வேணாம்னா சரி இந்த பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல, கான்பிடன்ட் இல்ல போல தூக்கி வாரம் போட்டுரும். அப்படி இல்ல சார். இப்போ எப்படி நான் சொல்ல வந்தேன்னா, இப்போ நம்ம போன உடனே சார் நீ ஹீரோ சான்ஸ் கூட கேப்பா. அப்ப நீ இப்ப வந்து ஹீரோட்டினா எவ்வளவு பேர் இருப்பாங்க, எவ்வளவு காம்படிஷன் இருக்கும். ஓவர் கான்பிடன்ட் வேணும்யா. சரிங்க சார், அப்ப நான் பண்றேன் சார், ஹீரோ பண்றேன் சார். அது தமிழோட தான் பண்றேன் தம்பி, இது கொஞ்சம் ஓவர். ஹீரோவா பண்ணலாம், தமன்னாதான் பண்ணுவீங்க அப்படின்னா அது என்னது? ஏன் சிரிச்சுட்டே பேசுறீங்க? அவங்க என்ன பிராங்கா பண்றாங்க, ஏன் சிரிச்சுட்டு பேசுறீங்க? சார் தொண்டை அப்படிதான் சார் எனக்கு. உண்மையிலுமே நான் சிரிச்சுட்டு பேசுறேன் உண்மையா. நீங்க அப்ப வந்து நான் சிரிச்சுட்டு பேசுறேன், சிரிக்கவே இல்லை. தொண்டை கொஞ்சம் எனக்கு மைல்டு வாய்ஸ். ஓகே, பேசினா கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஆக்சுவலி உங்களை பார்த்தா ஆர்வ கோளாறுல சினிமாக்கு அந்த மாதிரி தெரியுது. இல்ல சார், அப்படி கிடையாது சார். ஆர்வ கோளாறு இல்லை சார். நம்ம ஏதாவது பண்ணணும்
மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல கருத்து சொல்லணும். என்ன டைப் ஆஃப் ஆக்டிங் நான் கேட்டீங்கன்னா நீங்க சொல்லணும். உங்களுக்கு ஆக்டிங்ல உண்மையாவே நீங்க லவ் பண்றீங்க, ஆக்டிங் லவ் பண்றீங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ஆக்டிங்னா ஒவ்வொன்றா சொல்லணும். இல்ல சார் எனக்கு தெரியல, நான் இப்பதான் இனிமே தான் கத்துக்கணும் அந்த மாதிரி சொல்ல. நீங்க சொல்லி சமாளிக்கிறீங்களே, அப்படியே மழுப்புறீங்களே நீங்க, அது எப்படி அது? என்ன டைப் ஆஃப் ஆக்டிங் நீங்க சொல்ல மாட்டீங்க தெளிவா. இல்ல சார் எனக்கு தெரியல, இனிமே தான் ஆக்டிங் கிளாஸ்லாம் போய் கத்துக்கணும், அதான் எனக்கு தெளிவா தெரியல, இனிமே தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு உண்மையை சொன்னா நாங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவோம். ஓகேங்க சார். இல்ல சார் எனக்கு தெரியும், மெத்தட் ஆக்டிங் தெரியும், அப்புறம் ஒரு ஒரு மிரர் ஆக்டிங் தெரியும் 2. அடுத்தது வந்தீங்கன்னா ஓகே கிளாசிக்கல். சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்டிங்க்கு? சார் யார் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஆக்டிங்க்கு? ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது கான்டாக்ட் கொடுத்து அந்த மாதிரி யாராவது ஹெல்ப் பண்றாங்களா உங்களுக்கு? இல்லைங்க சார், நான் தான் சார் பண்ணிருக்கேன். யாருமே இல்லையா? இல்லைங்க சார். சார் எங்களை மாதிரி பசங்க கஷ்டம் சார் வருது. ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல? இந்த மாதிரி நான் வந்து சொல்லி விடுறேன் கான்டாக்ட். விஷயம்லாம் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சார். புரியுது. மருதியா பாத்தீங்கன்னா எனக்கு மருது ஃப்ரெண்டு, அதனால வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவாப்புல. அதான் சார் வேலை சார். இப்போ எனக்கு நல்லா க்ளோஸ் பண்ணா இப்போதைக்கு மருதான் சார். ஏன்னா மீதினா நானே போய் பார்த்து. ஓகே 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 சரி, உங்களுக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியுது ஆக்சுவலி. அடடா மல்லாட்டா அட மல்லாட்டா, அழகா சிரிச்சா புயல் மல்லாட்டா. அடடா மல்லாட்டா அட மல்லாட்டா, அழகா சிரிச்சா புயல் மல்லாட்டா. மாறி மாறி மடை கெட்டிக்க மனசுக்குள்ள கொடை பிடிக்க, கால்கள் நாளாச்சு கைகள் எட்டாச்சு, என்னாச்சு ஏதாச்சு.